வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம வீட்டு பூஜைக்கு தேவையான பூக்களை நம்ம வீட்டு தோட்டத்திலிருந்தே நான் பறிச்சுட்டு வந்திருக்கிறேங்க. பிள்ளையாருக்கு அருகம்புல்லு, கொஞ்சமா செவ்வந்தி, குண்டுமல்லி, சங்குப்பூ, பிச்சிப்பூ, ரெண்டு ரோஸ் பூ, இதெல்லாம் வச்சுதாங்க இன்னைக்கு நாம சாமியை அலங்கரிக்க போறோம். முதல்ல பிள்ளையாருக்கு அருகம்புல் வச்சிடலாம். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பிள்ளையார் வெள்ளருக்கு வேர்ல செஞ்ச பிள்ளையாருங்க. நம்ம வீட்டில் இருந்த வெள்ளருக்கன் செடி பட்டு போச்சுங்க. அதனால அந்த வெள்ளருக்கன் செடி வேர்ல இருந்து இந்த பிள்ளையாரை செஞ்சு வச்சிருக்கிறேன். அந்த பிள்ளையாருக்கும் அருகம்புல் வச்சிடலாம். இது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். பெருமாளோட பாதத்துக்கு பூ வச்சிடலாம், அப்புறம் கண்ணனுக்கு பூ வச்சிடலாம், அப்புறம் சாய்பாபா இவங்க எல்லாருக்கும் பூ வச்சுட்டு நம்ம மகரிஷிக்கும் நம்ம பூ வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உதிர்த்து வச்சிருக்கக்கூடிய ரோஜா பூ இதழை விளக்கோட பாதத்துல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் செவ்வந்தி பூவை ஃப்ளார் வாஷ் மாதிரி ஒரு மண் கலையத்துல வச்சாச்சுங்க. விளக்கு ஏற்றியாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு, மன நிறைவோட இருந்துச்சுங்க. நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்து 1-2 பூ பறிச்சு வச்சா கூட அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. இன்னைக்கு நாம என்ன நினைச்சாலும் நடக்கக்கூடிய நல்ல நாளா இன்றைய நாள் அமையட்டும். வாழ்க வளமுடன். காலை வணக்கம்.